வாட் பர்சன்ட் இஸ் 20 பைசே ஆஃப் 5 rupees 80 பைசே? இப்போ 20 பைசே ஆஃப் 5 rupees 80 பைசேயோட பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ருபீஸை பைசே கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 rupee அப்படின்னா 100 பைசேவா? இப்போ 5 rupees அப்படின்னா 5 into 100 பைசேவா? அதை எழுதியிருக்கோம். 5 rupees equal to 5 into 100 இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 500 5 rupees equal to 500 பைசே. இப்போது 5 rupee 80 பைசேயோட டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு இப்போ 5 rupees அப்படின்னா 500 பைசேவா? அதை ஈக்குவல் டு 500 ப்ளஸ் இப்போ 80 பைசே தானே, அதை ப்ளஸ் 18 எழுதியிருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 580 அப்போ டோட்டல் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 580 பைசே. இப்போது நம்ம வந்து 20 பைசேயா 5 rupee 80 பைசேயோட பெர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். அதை எழுதியிருக்கோம். பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இப்போ 20 பைசேயா 5 rupee 80 பைசே தானே, இப்போ 20 டிவைடட் பை இப்போ 5 rupees 80 பைசே வந்துட்டு 580 பைசேன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதான் டிவைடட் பை 580 இன்ட்டு 100 எழுதியிருக்கோம். இப்போ இதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 டிவைட் பை 29 நமக்கு இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்களா. இப்போது ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்ற போகிறோம். இப்போ 29 3s 87 அதாவது 3 ரிமைனிங் 13 டிவைட் பை 29 இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 3 13 டிவைட் பை 29 பர்சன்டேஜ். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.